ஏகே பயங்கரடா இப்போ கரெக்ட்டா இருந்துக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்குவேலி விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட் இயர் அதாவது 2025 மூணார் அண்ட் கொச்சின் 2 days வந்து எஜுகேஷன் டூர் போனோம். ஸோ அதில் டே 1 வந்து மூணார் போனோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் வந்து லொக்கேஷன் வந்து நம்ம மூணார் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை எஸ்டேட்டு. நாங்கள் கரெக்டாக காலேஜில் நம்ம பஸ்ஸு வந்து கரெக்டாக நம்ம வந்து அருமையான ஸ்பாட் நிப்பாட்டியிருந்தாங்க. இது ஒரு ப்ரைவேட்டு தேயிலை எஸ்டேட்டு. போகும்போதே நல்லா சூப்பரான அருமையான கிளைமேட்டு. உடனே நாங்கள் எல்லாமே இறங்கி பசங்க எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. அருமையான ஸ்பாட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து ரொம்பவே நல்லா கிளைமேட்டும் பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த டூரை பொறுத்தவரை நமக்கு 25 பிகாம் 22-25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டு டூரு. எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டையுமே மிஸ் பண்ணல. சூப்பராக பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த டூரு சன் ஹாலிடேஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக இருந்துச்சு. அதாவது ட்ராவல் பஸ்ஸில் இருந்து சாப்பாடு எல்லா விஷயங்களுமே, ஹோட்டலில் ரூம் வரைய எல்லா விஷயமே பக்காவே சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் முயற்சி புதிய வானம் புதிய பூமி அந்த ஸ்பாட்லேருந்து நேராக ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்பாட்டு பேர் வந்து இட்லி ஹில்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இட்லி ஹில்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இந்த இட்லி ஹில்ஸுக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த இட்லி ஹில்ஸில் வந்து நிறைய லேபர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ இங்கே என்னென்ன கம்பெனிஸ்லாம் இங்கே வந்து இருக்கிறாங்க, அதை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கே இது பேர் என்ன? இட்லி ஹில்ஸ். இட்லி ஹில்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கு? இந்த மூணாறில் இட்லி ஹில்ஸ். இப்போ நம்ம அங்கே தான் நிற்கிறோம். இட்லி மாதிரி இருக்கு அந்த ஹில்ஸு, அது பேர் தான், அதனால இட்லி ஹில்ஸ். இது ஃபோட்டோ இல்லை மேன், வீடியோ. நல்லா இருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்டு இட்லி ஹில்ஸ். ஓ வண்டர்ஃபுல். ஓகே அமீர், கமான். ஹவு டு யூ ஃபீல்? இந்த டூரை பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுற? நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? நீ எப்படி பண்ணுற? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமாம். அஜீஸ் எப்படி இருக்கு இந்த டூரு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே ஜீப் சவாரி தான். இந்த ஜீப் சவாரியில் வந்து சினிமா பாட்டை போட்டு பசங்க பயங்கர வைப்பானாங்க. இங்கே சினிமா பாட்டை போட்டோம்னா நமக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வரும். அதனால் நம்ம சினிமா பாட்டெலாம் நம்ம ப்ளே பண்ணலை. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த கில்லி படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சாங்கு அர்ஜுனர் தான் பாட்டு ஓடிச்சு. பயங்கரமாக வைப்பானாங்க. அடுத்த ஸ்பாட்டு வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஜீப்பில் வந்து இறங்கினோடனே இந்த ஸ்பாட்டு பேர் வந்து கைனகிரி வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த கைனகிரி வாட்டர் ஃபால்ஸில் ரொம்ப நேரம் பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பயங்கரமாக தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு. எல்லா பசங்களுமே குளித்தாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இங்கே இருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே வெல் சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம பசங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
அடுத்த ஸ்பாட் என்னென்னு பேரை கேட்டோம் அப்படின்னா டைகர் கேவாம். இந்த டைகர் கேவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கொஞ்சம் இறங்கி அந்த ஹில்ஸ்குள்ளே இறங்கி நடக்கிற மாதிரி, காட்டுக்குள்ளே இறங்கி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மேடு பள்ளமாகவும் இருக்குது, சமதளமாகவும் இருக்குது பாதை. இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஏஜ்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டைகர் கேவ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பசங்க வந்து நாங்கள் ரொம்ப தூரம் போயிட்டு அங்கேயும் ஃபோட்டோ ஷாட் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். டைகர் கேவுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் மதிய லஞ்சை முடிச்சுட்டு டாப் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். மூணாரோட டாப் ஹில் ஸ்டேஷன். அங்கேருந்து பார்த்தோம்னா டாப் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மூணாரோட வியூ மலை உச்சிக்கே போயிடும். மலை உச்சிக்கே ஜீப்பு போய் ஸோ அங்கேருந்து ஒரு வியூ பார்க்கணுமாங்க. பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது அருமையாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப அங்கே நிற்கிறக்கே ஒரு மாதிரி கால் ஒரு மாதிரி கூச்சம் மாதிரி நடுங்குச்சு. அது வந்து அந்த இடத்துல நின்னா தான் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பசங்க எல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே சேஃபாக கொண்டு வந்து அந்த ஜீப் டிரைவர்ஸ்லாம் பயங்கரமாக அவங்க உண்மையிலே பாராட்டணும். அந்த ஹில்ஸில் ஓட்டுறது எப்படின்னு அருமையாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே பசங்க எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா ஒரு வைப் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு வந்தோடனே நல்ல ஒரு ரெஸ்ட்டை போட்டு ஒரு நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும். ஸோ அந்நேரம் கேம்ப் ஃபயருங்க சூப்பராக இருந்துச்சு. கேம்ப் ஃபயரு பசங்க எல்லாம் பயங்கர வைப்பு. கேம்ப் ஃபயர் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர் தான். அதனால் இது வந்து டே 1 வந்து மறக்கவே முடியாது. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நிறையா ஸ்பாட்டை வந்து நம்ம பார்த்தோம். கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து மூணாரை பொறுத்தவரை ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து விசிட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டே 2 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின்ங்க. மூணார்லேருந்து கொச்சின் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ட்ராவல் டைம் ஆச்சு. இப்போ கொச்சின் ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு போட் மாதிரி. அந்த போட்லேயே பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டோ, லாரி, மினி லாரி, பஸ்ஸு முதற்கொண்டு எல்லாமே ஏற்றி கொண்டு போகிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் இதை பார்க்குறேன். ஒரு பெரிய போட் மூலமாக அது வந்து கப்பலோ அது மூலமாக வந்து ட்ராவல் பண்ணி போகிறது. ஸோ அங்கே கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கடற்கரைக்கு வந்துவிட்டோம். இது வந்து வைப்பீன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. பசங்க அவ்வளவு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுங்க. நல்லா வந்து ஜாலியாக ஒரு ஈவினிங் வரை நல்லா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நல்லா இங்கே வந்து என்ஜாய் பண்ணாங்க. பசங்க குளித்தாங்க. வைப்பீன் பீச்சில் வந்து சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. வைப்பீன் பீச் முடிச்சுட்டு நேராக இப்போ இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா டிஜே போட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஃபுல்லாக வண்டி வந்து நல்லா பயங்கரமாக டிஜே போட்டிங் பாட்டை போட்டு பசங்க பயங்கர வைப்பு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பசங்க வந்து டயர்டாகவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த கொச்சினில் அந்த கடலோட காற்று அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து லூலு மால் போயிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸு, ஒரு கோல்டன் மெமரிஸு. இந்த 2 days எப்படி போச்சுன்னே தெரில. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு, சன் ஹாலிடேஸு. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு டூர் ப்ரோக்ராம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.